கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல் அக்ஸா மசூதியின் பெயரால் ஆரம்பிக்கப்பட்ட இஸ்ரேல் காசா யுத்தம் இனி ஜெருசலேமில் 3ஆம் தேவாலயம் கட்டுவதில்தான் போய் நிற்கும். அது எப்படி என்றும் இந்த யுத்தத்தில் இஸ்ரேலின் தலைவர்கள் எப்படி தந்திரமாய் செயல்படுகிறார்கள் என்பதை குறித்தும் இந்த பதிவில் பார்ப்போம். இப்போது யுத்த நிறுத்தம் ஏற்படுவதைப் போல தெரிகிறது, அவ்வளவுதான். இது உண்மையான யுத்த நிறுத்தம் அல்ல. 2023 அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலை தாக்கிவிட்டு அதற்கு ஹமாஸ் தீவிரவாதிகள் அல் அக்ஸா வெள்ளம் என்று பெயரிட்டார்கள். அதாவது அமெரிக்காவின் டெக்சாஸ் என்கிற இடத்திலிருந்து 5 சிவப்பு கிடாரிகள் இஸ்ரேலுக்கு கொண்டு வரப்பட்டன. காரணம், ஜெருசலேமில் தேவாலயம் கட்டுவதற்கு முன்பாக யூதர்கள் சிவப்பு கிடாரியை பலியிட்டு அதன் சாம்பலை ஊற்று தண்ணீரில் கரைத்து அந்த தண்ணீரினால் யூதர்கள் தங்களையும் தேவாலயம் கட்டப்பட போகிற இடத்தையும் முதலில் சுத்திகரிக்க வேண்டும். அதன் பிறகுதான் தேவாலயம் கட்ட ஆரம்பிக்க முடியும். இப்படி எண்ணாகமம் 19ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது ஜெருசலேமில் தேவாலயம் இருந்த இடத்தில் அல் அக்ஸா என்கிற மசூதி இருக்கிறது. அப்படி என்றால் 3ஆம் தேவாலயத்தை கட்ட வேண்டுமானால் அல் அக்ஸா மசூதியை அகற்றினால்தான் அந்த இடத்தில் தேவாலயம் கட்ட முடியும். எனவே இஸ்ரேலுக்குள் சிவப்பு கிடாரிகள் கொண்டு வரப்பட்ட உடன் அல் அக்ஸா மசூதியை யூதர்கள் இடித்து விடுவார்கள் என்ற பயத்தில் ஈரான் நாட்டின் தூண்டுதலால் ஹமாஸ் தீவிரவாதிகள் அக்டோபர் 7இல் இஸ்ரேலை தாக்கி அப்பாவி பொதுமக்களை கொலை செய்து 250 பேருக்கும் அதிகமானவர்களை பணைய கைதிகளாக பிடித்து சென்று அவர்களில் 18 பேரை இன்னும் விடாமல் வைத்திருக்கிறார்கள். இதில் மிக பெரிய தேவனுடைய திட்டமும் தீர்க்க தரிசன நிறைவேறுதலும் இருக்கின்றன. தேவாலயம் கட்டிவிடக்கூடாது என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட அந்த யுத்தம் ஏதோ ஒரு விதத்தில் இனி தேவாலயம் கட்டும் வரை நடைபெறப் போகிறது. தேவாலயம் கட்டுவதற்காகவே இந்த கடைசி நாட்களில் தேவனே இதை அனுமதித்திருக்கிறார். யூதர்களுடைய 3ஆம் தேவாலயத்திற்கும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என எளிதாக விலகிவிட முடியாது. 3ஆம் தேவாலயம் கட்டுவதற்கும் நமக்கும் ஏகப்பட்ட தொடர்புகளும் தீர்க்க தரிசன நிறைவேறுதலும் இருக்கிறது. இவை எல்லாமே இயேசுவின் இரகசிய வருகைக்கான மிகப்பெரிய அடையாளங்களாகும். சரி, இந்த யுத்தம் எப்படி 3ஆம் தேவாலயம் கட்டும் வரை தொடரும்? இதில் யூதர்கள் எப்படி எல்லோரையும் தந்திரமாக ஏமாற்றி நம்ப வைத்தார்கள் என்பதை குறித்து பார்ப்போம். இப்போது ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கிற 20 அம்ச அமைதி திட்டம் என்பது முதலில் இஸ்ரேலின் தலைவர்களால் தயாரிக்கப்பட்டு ட்ரம்பிடம் கொடுக்கப்பட்டு அவர் மூலமாக வெளியே அறிவிக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. இந்த அமைதி திட்டத்தில், அதாவது இந்த திட்டத்தால் முழுவதும் பலனடைவது இஸ்ரேல் தானே தவிர காசாவுக்கு எந்த பலனும் கிடையவே கிடையாது. ட்ரம்ப் அந்த அமைதி திட்டத்தை அறிவித்த உடனேயே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அதற்கு சம்மதித்து விட்டார். காரணம் ஏன் என்பது எல்லோரும் அறிந்தது தானே. உலகத்தில் உள்ள மேக்சிமம் எல்லா நாடுகளுமே இஸ்ரேல் மீது எதிர்ப்பாக இருந்த நாடுகள், அதிலும் ஐரோப்பிய அரபு நாடுகள் இஸ்ரேல் போர் நிறுத்தத்திற்கு சம்மதித்தவுடன் இப்போது அமைதியாகிவிட்டன. பாலஸ்தீனிய தனிநாடு கோரிக்கை கோஷம் எல்லாமே அமைதியாகிவிட்டது. இப்போது இஸ்ரேலின் எல்லா பணைய கைதிகளையும் விடுவிக்கப் போகிறார்கள். ஹமாஸ் தீவிரவாதிகள் முழுமையாக ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு சரணடைந்து விட வேண்டும். ஆனால் இஸ்ரேல் இராணுவம் காசாவை விட்டு முழுமையாக வெளியேறாது. அமெரிக்காவின் 200 இராணுவ வீரர்கள் காசாவுக்குள் கண்காணிப்பார்கள். ட்ரம்பின் நிர்வாகத்தில் காசா இருக்கும். அமெரிக்கா காசாவை நிர்வாகம் செய்யும் என்பது இஸ்ரேல் தான் காசாவை நிர்வகிக்கப் போகிறது என்பதற்கு சமம். அமெரிக்க இராணுவம் காசாவுக்குள் கண்காணிக்கும் என்றால் அமெரிக்க இராணுவம் வேறு, இஸ்ரேல் இராணுவம் வேறு அல்ல. இப்போது அமெரிக்க இராணுவத்தினர் 200 பேர் என்றால் இந்த எண்ணிக்கை இன்னும் போக போக அதிகரிக்கும். இப்போது பாருங்கள் இஸ்ரேல் எவ்வளவு தந்திரமாக செயல்பட்டிருக்கிறது என்று. இது மாத்திரமல்ல, இந்த 20 அம்ச அமைதி தீர்மானத்திற்கு கத்தார் உட்பட 10 அரபு இஸ்லாமிய நாடுகள் சம்மதித்து விட்டன. எனவே ஹமாஸ் இனி அந்த நாடுகளிடமும் எதையும் முறையிட முடியாது. சம்மதித்துதான் ஆக வேண்டிய கட்டாய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது.
ட்ரம்ப் இந்த 20 அம்ச அமைதி திட்டத்தின் எல்லாவற்றையும் முதலில் அந்த அரபு நாடுகளிடம் தெரிவிக்காமல் இஸ்ரேல் இராணுவம் முழுமையாக காசாவை விட்டு வெளியேறிவிடும், உணவுப் பொருட்கள் காசாவுக்குள் அனுப்பப்படும், அதற்கு ஹமாஸ் பணைய கைதிகளை விட்டுவிட வேண்டும் என்று இப்படி சிலவற்றை மட்டுமே அரபு நாடுகளிடம் கூறியதாகவும், அதனால் அந்த அரபு நாடுகள் சம்மதித்து விட்டதாகவும், அவர்கள் சம்மதித்து அந்த அரபு நாடுகள் மூலமாக ஹமாஸிற்கு அழுத்தம் கொடுத்து அவர்களையும் சம்மதிக்க வைத்த பிறகே இஸ்ரேல் பிரதமரும் ட்ரம்பும் மேலும் சில நிபந்தனைகளை சேர்த்ததாக கூறப்படுகிறது. அந்த 20 அம்ச அமைதி திட்டத்தில் ஹமாஸ் முழுமையாக ஆயுதங்களை போட்டு சரணடைய வேண்டும் என்பதையும், இஸ்ரேல் இராணுவம் முழுமையாக அல்ல ஒரு சில இடங்களில் இருந்து கொஞ்சமாக வெளியேறும் என்றும், பணைய கைதிகளை விடுவித்த பிறகு ஹமாஸ் மீண்டும் தாக்கினால் மறுபடியும் இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் தாக்கும் என்பது போன்றவைகளை அந்த அமைதி திட்டத்தில் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது ஹமாஸுக்கும் தெரியாது, அந்த 10 அரபு நாடுகளுக்கும் தெரியவே தெரியாது. எப்படிப்பட்ட தந்திரம் பாருங்கள். தாவீதை குறித்து சவுல் சொல்லும்போது அவன் மகா தந்திரவாதி என்பது எனக்கு தெரிய வந்தது என்று கூறினான். அது உண்மைதான். அதே தாவீதின் வம்சத்தில் வந்த யூதர்கள் உலகத்தையே எப்படியெல்லாம் திசை திருப்புகிற மகா தந்திரவாதிகள் பாருங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு எல்லா விதத்திலும் அளவற்ற ஞானத்தை கொடுத்திருக்கிறார். 20 அம்ச அமைதி திட்டத்தை 3 கட்டங்களாக செயல்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். முதல் கட்டமாக 72 மணி நேரத்திற்குள் இஸ்ரேலின் பணைய கைதிகள் அத்தனை பேரையும் ஹமாஸ் மொத்தமாக விடுவிக்க வேண்டும். உயிரோடு இருப்பவர்கள் 18 பேர் என்றும், கொல்லப்பட்டு சடலங்களாக வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் 30 பேர் என்றும் நம்பப்படுகிறது. அதற்கு பதிலாக இஸ்ரேலின் சிறைச்சாலையிலிருந்து 2000 பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் விடுவிக்கும். இஸ்ரேல் இராணுவம் காசாவின் சில பகுதிகளில் இருந்து வெளியேறும். ஆனால் 55% அதிகமான பகுதிகளில் இஸ்ரேல் இராணுவம் அங்கேயே இருக்கும். சரி, 72 மணி நேர கணக்கு நேற்று வெள்ளிக்கிழமை தொடங்கிவிட்டது. நாளை ஞாயிறு இரவு அல்லது திங்கள் காலைக்குள் எல்லா பணைய கைதிகளும் விடுவிக்கப்பட்டு விடுவார்கள். அதன் பிறகுதான் எல்லாமே இருக்கிறது. 2ஆம் கட்டத்திற்கு நிச்சயமாக போகாது என நம்பப்படுகிறது. 2ஆம் கட்டத்தில் ஹமாஸ் தீவிரவாதிகள் முழுமையாக ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு சரணடைய வேண்டும். அப்போதுதான் மற்ற சில இடங்களிலிருந்து இஸ்ரேல் இராணுவம் வெளியேறும். முழுமையாக அல்ல, மறுபடியும் சில இடங்களில் இருந்துதான். காசாவை விட்டு இஸ்ரேல் இராணுவம் வெளியேறாது என்று பெஞ்சமின் நெத்தன்யாகு ஏற்கனவே கூறிவிட்டார். ஹமாஸும் ஆயுதங்களை போடாவிட்டால் மறுபடியும் இஸ்ரேல் தீவிரமாக தாக்கும் என்றும் கூறிவிட்டார். இதுதான் நடக்கப் போகிறது. இதுவரை ஹமாஸ் பணைய கைதிகளை வைத்துக்கொண்டு எதிர்த்தார்கள். அதனால் இஸ்ரேலுக்கு முழுமையாக செயல்பட முடியாத சூழ்நிலை இருந்தது. இனிமேல் ஹமாஸுக்கு எந்த பிடிமானமும் கிடையாது. அவர்களும் ஆயுதங்களை போட மாட்டோம் என்று கூறிவிட்டார்கள். காரணம், ஹமாஸால் ஆயுதங்களை போட முடியாத சூழ்நிலையும் இருக்கிறது. ஏனென்றால் இஸ்ரேலுக்கு பயந்து மாத்திரமல்ல, காசாவுக்குள்ளேயே இன்னும் 16க்கும் அதிகமான தீவிரவாத குழுக்கள் இருக்கின்றன. அவர்களுக்குள் எந்த ஒற்றுமையும் கிடையாது, ஒன்றுக்கொன்று எதிரானவை. அவர்களிடமிருந்து, அதாவது அந்த மற்ற தீவிரவாத குழுக்களிடமிருந்து ஹமாஸ் தன்னை பாதுகாப்பதற்காகவே ஆயுதம் தேவை. ஆயுதத்தை போடாவிட்டால் இஸ்ரேல் தாக்கும், ஆயுதத்தை போட்டால் அவனுடைய மற்ற தீவிரவாத குழுக்களே அவர்களை கொன்று விடுவார்கள். எப்படி பாருங்கள், ஹமாஸ் தீவிரவாதிகளில் யாராவது இனி சிறிய அளவில் இஸ்ரேலை தாக்கினால் கூட இஸ்ரேல் காசாவை இன்னும் பெரிய அளவில் தாக்கும். பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தால் சாவான் என்கிற வசனத்தின்படி தீவிரவாதம் செய்தவன் இனி நிச்சயம் சும்மா இருக்க மாட்டான். எப்படியாவது இஸ்ரேலை மறுபடியும் தொடுவான். பிறகு அவ்வளவுதான். இந்த யுத்த நிறுத்தம் தற்காலிகமானதுதான், நிரந்தரமானது அல்ல. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி, அதாவது ட்ரம்ப் ஆட்சியில் இருக்கும்போதே இஸ்ரேல் தங்களுடைய எல்லா காரியங்களையும் செய்து முடித்துவிட வேண்டும் என தீவிரமாக செயல்படுகிறார்கள். அடுத்து எந்த நேரத்திலும் இஸ்ரேல் ஈரானை தாக்குவதற்கு தயாராகிவிட்டது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதே இஸ்ரேலை அழித்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான். அதை எப்படியாவது
தடுத்துவிட வேண்டும் என்றே இஸ்ரேல் திட்டமிட்டு ஈரானை தாக்கப் போகிறது. இஸ்ரேல் தனியாக போகாது, அமெரிக்காவையும் மறைமுகமாக தங்களுக்கு உதவியாக சேர்த்து கொள்வார்கள். அமெரிக்க அரசாங்கமே அமெரிக்காவில் வாழ்கிற யூதர்கள் கையில்தான் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஈரான் யுத்தத்திற்கு இஸ்ரேல் அமெரிக்காவை எப்படி இழுக்கிறது தெரியுமா? எங்கள் மொசாட் உளவுத்துறை மூலமாக நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். ஈரான் அமெரிக்காவின் முக்கிய இடங்களில் தீவிரவாத தாக்குதலுக்கு திட்டமிட்டிருக்கிறது. ட்ரம்பையும் தாக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் என கூறி ஈரான் மீது அமெரிக்காவையும் திருப்பி விடுகிறார்கள். ஈரான் நாங்கள் இல்லவே இல்லை என்று மறுத்தாலும் அதை நம்ப யாரும் தயாராகவே இல்லை. எனவே வெகு விரைவில் இஸ்ரேல் ஈரானை தாக்கும். அதன் பிறகுதான் இனி எல்லாமே மாறப்போகிறது. கண்டிப்பாக மிக விரைவில் பெரிய யுத்தம் வரப்போகிறது. இந்த யுத்தம், அதாவது அந்த பெரிய யுத்தத்தின் முடிவில் ஜெருசலேமில் 3ஆம் தேவாலயம் கட்டப்படும். அதற்கு முன்பு இயேசுவும் வந்துவிடுவார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கை இருங்கள் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கூறுகிறார். இனி எந்த யுத்தமும் நிரந்தரமாக நிற்கப் போவது இல்லை. புதிய புதிய யுத்தங்கள் ஆரம்பிக்கப் போகிறது. அல்-அக்ஸாவின் பெயரால் ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம் 3ஆம் தேவாலயம் கட்டும் வரை நிச்சயமாக நீடிக்கப் போகிறது. அதற்கு முன் முதலில் இயேசு வருவார், பிறகு அந்திகிறிஸ்து வருவான். நாம் யாரை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம்? இயேசுவையா அல்லது அந்திகிறிஸ்துவையா? ரகசிய வருகைக்கு ஆயத்தமாக இருந்தால் முதலில் இயேசுவை சந்திப்போம். கைவிடப்படுகிறவர்கள் அதற்கு பிறகு உடனே அந்திகிறிஸ்துவை சந்திப்பார்கள். தேர்ந்தெடுப்பது அவரவர் விருப்பம். ஆமென்.